அனைவருக்கும் வணக்கம். பிறருக்கு உதவி செய்யும்போது கடவுள் நம்மள கண்டிப்பா காப்பாத்துவாருன்னு சொல்லி நம்ம மனசுல நினைக்கிறது உண்டு. அந்த மாதிரியான ஒரு சிறு கதை தான் இது. இந்த கதையை நீங்க படிச்சு உங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, கதைக்குள்ள போகலாம். ஆற்றில் புதிய வெள்ளம் நிரம்ப ஓடிக்கொண்டிருந்தது. மீனவர் ஒருவர் கையில் தூண்டிலுடன் வந்தார். ஆற்றில் ஓடுகின்ற புதிய வெள்ளத்தில் புதிய மீன்களின் வரவு இருக்கும். எனவே இப்போது தூண்டிலை போட்டால் ஏராளமான மீன்களை பிடித்திடலாம் என்ற மனதில் எண்ணியவாறு தூண்டிலை போட்டார். அவர் தூண்டிலில் மாட்டியிருந்த புழுவுக்கு சிறிது உயிர் இருந்தது. அதனால் அது தன் உயிர் பிரியும் முன்னர் ஒரு நல்ல காரியம் செய்திட வேண்டும் என்று எண்ணியது. உயிர் பிரியும் முன்னர் தூண்டிலை எந்த மீனாவது கடிக்க வந்தால் உடனே அதனை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று அதன் மனதில் எண்ணியது. அந்த நேரத்தில் சிலேபி மீன் ஒன்று தூண்டிலை கடிக்க முயற்சித்தது. உடனே புழு, மீனே மீனே, என்னை கடிக்க வராதே, நான் தூண்டிலில் மாட்டப்பட்டிருக்கிறேன், என்னை கடித்தால் நீயும் தூண்டிலில் மாட்டிக்கொள்வாய் என்றது. உடனே சிலேபி மீன் அங்கிருந்து சென்றது. சற்று நேரத்தில் ஒரு கெண்டை மீன் புழுவை கடித்திட வந்தது. அதனிடமும் இதே மாதிரி கூறியது புழு. கெண்டை மீனும் அங்கிருந்து சென்றது. இப்படி அந்நேரத்தில் வருகின்ற மீன்களை எல்லாம் காப்பாற்றி அனுப்பியது புழு. அந்த மீனவரோ மீன்கள் எதுவும் அகப்படவில்லையே என்ற கவலையுடன் தூண்டிலை வெளியே எடுத்தார். இந்த புழுவிற்கு ராசி இல்லை என்று மனதில் எண்ணியவாறு தூண்டிலில் இருந்த புழுவை எடுத்து சேற்றில் எறிந்தார். சேற்றில் ஒட்டி கொண்ட புழுவிற்கு சற்று நேரத்தில் உயிர் வந்தது. சற்று நேரம் வளைந்து நெளிந்து அது உயிர் பிழைத்து கொண்டது. அது கடவுளுக்கு நன்றி கூறியது. கதையின் நீதி: பிறரை காப்பாற்ற நினைப்பவர்களை, பிறருக்கு உதவி செய்ய நினைப்பவர்களை கடவுள் என்றும் காப்பாற்றுவார். நன்றி. மீண்டும் ஒரு சிறுகதையில் பார்க்கலாம்.